ஹாய் மக்களே, கதைப்போமா? கவுண்ட் டவுன் 11 days 1 ஸோ டுடே நம்ம பார்க்க போகிறது வந்து டாப் 3 சாங்ஸ். ஓகேங்களா? ஸோ விஜய் அவர்கள் நடித்த படத்தில் இருந்து டாப் 3 பாடல்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாப் 3, ஸோ டிசெண்டிங்கில் போவோம். டாப் 3, டாப் 2, டாப் 1. ஓகேங்களா? ஸோ டாப் 3 பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கெஸ் பண்ணியிருக்கலாம். என்னென்னா ஃபஸ்ட் அந்த டாப் 3ல வந்து ரஞ்சிதமே. ஸோ இந்த பாடல் வந்து கிறிஸ்மஸ் ஈவ் 24th December 2022 தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் 260+ மில்லியன்ஸ் வியூஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் இதை பார்த்தீங்கன்னா 260 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. இந்த படம் இந்த பாடல் இடம்பெற்ற படம் வந்து வாரிசு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் வம்சி, மியூசிக் டைரக்டர் வந்து தமன், லிரிக்ஸ் வந்து விவேக், அதுக்கப்புறம் சிங்கர் வந்து விஜய் அண்ட் தென் MM மானசி. ஓகேங்களா? இந்த வாரிசு படத்தில் நடித்தவங்க வந்து விஜய், ரஷ்மிகா, சரத்குமார், பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்துக்கு கோரியோகிராஃபர் கண்டிப்பாக தெரியணும் இல்லைங்களா? இந்த படத்துக்கு வந்து கோரியோகிராஃபர் வந்து ஜானி மாஸ்டர். இந்த படம் வந்து இந்த படத்தில் இந்த பாடல் வந்து செம ஹிட்டானதுக்கு காரணம் என்னன்னா வைப்ரண்ட் டியூனு, லைவ்லி கோரியோகிராஃபி அண்ட் தென் எனர்ஜெட்டிக் விஜய் வாய்ஸ். ஸோ விஜய் வாய்ஸ் கூட இந்த பாடலுக்கு வந்து ஹிட்டுக்கு ஒரு மெயின் காரணம், ரைட்டுங்களா? ஸோ இது ஃபேன் பேஸ் ஃபேவரட்டாக ஆனதுக்கு காரணமே விஜய் அவர்களுடைய வாய்ஸு ப்ளஸ் அந்த சிக்னேச்சர் ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனுக்கு தான் இந்த பல ரீசனுக்கு தான் இந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. அண்ட் தென் இது வந்து நம்பர் ஆஃப் மினிட் செலிப்ரேஷன் இருந்தாலே, ஒரு மேரேஜ் ரிசப்ஷனாக இருக்கட்டும், காலேஜ் டேவாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலும் சரி, இந்த பாட்டு ஒலிக்காமல் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கேட்சி ரிதம் அஸ் வெல் அஸ் லைவ்லி கோரியோகிராஃபி. ஸோ இதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. எல்லா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா ஷார்ட்ஸு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிலேருந்து காமன் பர்சன் வரைக்கும் இந்த பாட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டாப் 3. நெக்ஸ்ட் வந்து டாப் 2. ஸோ டாப் 2 என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், டாப் 2 சொல்லணுன்னே எனக்கு ஷோல்டர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப்ஸ் வருது. இப்போ என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே வாட்டி கம்மிங். ஸோ இந்த பாடல் வந்து 2021 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஆல்மோஸ்ட் 566 மில்லியன் வியூஸ் டில் நவ். 566 மில்லியன் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இந்த படம் இது எந்த படத்தில் இடம்பெற்றிருக்குன்னா மாஸ்டர் படத்தில் தான் இந்த பாட்டு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் வந்து லோகேஷ் கனகராஜ், மியூசிக் வந்து அனிருத் ரவிச்சந்தர், லிரிக்ஸ் வந்து கானா பாலச்சந்தர், அந்த கானா பாலா. அதுக்கப்புறம் இந்த பாட்டை பாடியவரும் வந்து அனிருத் ப்ளஸ் கானா பாலாவும். ஸோ இந்த பாட்டுக்கு முக்கியமாக ஆடி இருக்கவங்க வந்து விஜய் ஆடி இருப்பார். ப்ளஸ் இந்த படத்தில் விஜய் சேதுபதி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. கோரியோகிராஃபி வந்து தினேஷ்குமார். இந்த படத்தில் வந்து மெயின் சிக்னேச்சர் ஸ்டெப்பு என்னென்னா ஷோல்டர் ட்ராப் ஸ்டெப்பு தான். கரெக்டுங்களா? ஸோ நாங்கள் எங்கள் காலேஜில் வந்து ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன். எங்கள் காலேஜில் வந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். ஒரு டீச்சருக்கு டான்ஸ் வராது. ஸோ அவங்கள ஆனாலும் ஸ்டேஜ் ஏற்றணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பாட்டை போட்டு நாங்கள் ஷோல்டர் மட்டும் ஆட்ட சொன்னோம். அவ்வளோதான். நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு கோரியோகிராஃபிலாம் பண்ணி வாங்கின கிளாப்ஸ் அவங்க ஒரே ஜஸ்ட் 1 மினிட்ல டான்ஸே தெரியாமல் அந்த ஸ்டெப்பு போட்டு மொத்த கிளாப்ஸும் வாங்கிட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இந்த பாட்டுக்கு இந்த ஸ்டெப்பு சிக்னேச்சர் ஸ்டெப்பு அவ்வளோ அட்வான்டேஜ். அண்ட் தென் இந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்ட் சவுத் ஆனந்த விகடன் சினிமா அவார்ட்ஸ் ஃபார் பெஸ்ட் கோரியோகிராஃபி தினேஷ்குமார் அவர்கள் வாங்கியிருக்காரு. அடுத்தது டாப் 1. ஸோ இந்த பாட்டு என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், அரபிக் குத்து. அந்த சாங் தான். இது வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் February 14, 2022. ஸோ இந்த பாட்டுக்கு வந்து அந்த பாடலை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 764 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? படம் வந்து பீஸ்ட், டைரக்ஷன் வந்து நெல்சன், மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத் ரவிச்சந்தர். இதுக்கு லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் எழுதியிருப்பார். ஓகேங்களா? இந்த பாட்டை வந்து பாடினவங்க வந்து அனிருத் அண்ட் ஜோனிட்டா காந்தி. இவங்க தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டுக்கு வந்து விஜயும் பூஜாகிராஃபி வந்து ஜானி மாஸ்டர். இதுவும் கேட்சி டியூனு, எனர்ஜெட்டிக் டான்ஸு,
பிளெண்ட் ஆஃப் தமிழ் ஆஸ் வெல் அரபிக் இன்ஸ்பைர்ட் லிரிக்ஸ் தான் இதனுடைய ப்ளஸ்ஸும் கூட. இந்த ஃபஸ்ட்டு சாங் ஸ்டார்ட் பண்ணும்போதே பண்ணுவாங்க பாருங்க, ஹலமிதி ஹபீபோ, அதுதான் மாஸ். அது அந்த ஸ்டார்டிங்கில் லைன் வருது பாருங்க, இந்த லைன் கூட சூப்பர் ஹிட்டு தான். ஸோ இதுதான் ஹூக் ஆன் ரிமார்க் ஆஃப் த குளோபல் ஹிட் இன் சவுத் இண்டியன் சினிமா. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வித்தின் அ ஷார்ட் பீரியட்லேயே 25 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு இந்த சாங்குக்கு. ஓகேங்களா? அதுவும் இதுக்கு ஹேஷ்டேக்கே போட்டிருந்தாங்க, என்னென்ன அரபிக் குத்து சவால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் ஆல் செலிப்ரிட்டிஸ், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற செலிப்ரிட்டிஸ், எல்லா ஃபீல்டில் இருக்கிற செலிப்ரிட்டிஸும் இதை வந்து ரீமேக் பண்ணாங்க, ரீக்ரியேட் பண்ணாங்க. எல்லாரும் தி அக்செப்டட் திஸ் அரபிக் குத்து சவால். ஓகேங்களா? ஸோ மீடியாவில் ஃபுல்லாக, சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இந்த சாங் தான் அந்த டைமில். ஓகேங்களா? இந்த பாட்டுக்கு வந்து சவுத் இண்டியன் இன்டர்நேஷ்னல் மூவி அவார்ட் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் ஃபர்ஸ்ட் ஃபீமேலுக்கு வந்து ஜனிட்டா வாங்கினாங்க. அதே மாதிரி லிரிக்ஸ் அண்ட் பிளேபேக் சிங்கருக்கு வந்து நாமினேட் ஆச்சு. எதில்? சவுத் இண்டியன் இன்டர்நேஷ்னல் மூவி அவார்டில். அண்ட் தென் எடிசன் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் ஃபீமேல், அகெயின் ஜனிதா காந்தி வாங்கியிருந்தாங்க. அப்புறமா ஆனந்த விகடன் சினிமா அவார்டுக்கு இவங்க பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கருக்கு நாமினேட் ஆகியிருந்தாங்க. ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோட் படத்தில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் சீக்வென்ஸ் வந்து இந்த பாட்டு இந்த பாட்டை போட்டிருப்பாங்க. ரைட்? அதுதான் ஒரு ப்ளஸ். இந்த பாட்டு அந்த விஜய் அவர் படத்தில் கோட்டில் இந்த கடைசியில் வரும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்ச டாப் 3 சாங்ஸ் ஆஃப் விஜய். பட் விஜய் சாங்கில் வந்து நம்ம டாப்புன்னு ரேங்க் பண்ணணும்னா இது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் விஜய் அவர்கள் நடித்த படத்தில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட்டாக இருக்கும். டான்ஸு, லிரிக்ஸு, மியூசிக்கு, அண்ட் தென் சிக்னேச்சர் ஸ்டெப்பு, எதுவுமே எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரேங்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரேங்க் பண்ணியிருக்கேன். ஒரு சம்டைம்ஸ் நீங்கள் நினச்ச சாங்கு நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு சாங் இருந்து உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அது டாப் 3ல் வந்திருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஒரு சாங் கண்டிப்பாக இது டாப் 3 இல்லைன்னா கூட நான் ஒரு சாங் கண்டிப்பாக போடணும்னு நினைக்கிறேன். அது என்னதுன்னா, அப்போ புரியல அந்த பாட்டுக்கு அர்த்தம், ஆனால் இப்போ புரியுது. ரைட்டுங்களா? அது என்ன பாட்டுன்னு தெரியுங்களா? ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.